சட்டமன்ற கூட்டத்தொடர் இந்த மாசம் நடக்குது. இவங்க இந்த ஆசிரியர்களுடைய விவகாரத்தை சட்டமன்றத்தில் எதிரொலிக்கிறதுக்கு பாஜக கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் தேர்தல் வருது. ரொம்ப நன்றி. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. திமுக ஆட்சிக்கு கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடர் நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயம் எங்கள் தலைவர் இந்த பார்த்திபன் எங்களுக்கு இந்த கோரிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த கோரிக்கையில் மிக தெளிவாக அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எழுதியிருக்காங்க. இது அப்படியே சட்டமன்றத்தில் எங்கள் தலைவர் எடுத்து சொல்வார். அப்படியே எடுத்து சொல்லுவார். ஏன்னா சட்டமன்ற பாஜக குழு தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் இருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா இடத்துல 80% பெண்கள் தான் இருக்காங்க. என்ன பாவங்க இது? பெண்களை இப்படி கொடுமைப்படுத்திட்டு பெண்களுக்கு உரிமை தொகை கொடுக்குறேன்னு 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்க வீட்டில் 10,000 ரூபா டாஸ்மாக் கடையில் பிடிக்கிட்டு போகிறதாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லா பெண்களுக்கும் கொடுக்கலங்க. 50% கொடுத்துருக்காங்க. இன்னும் 1,20,00,000 பேர் கொடுக்கல. அவங்கள குடும்ப பெண்களை இல்லைன்ட்டாங்க. அதனால இந்த கோரிக்கையை சட்டமன்றத்தில் நாங்கள் நிச்சயமாக எங்கள் தலைவர் கொடுப்பாரு. அதுக்கு நான் இப்போ உறுதி கூறுகிறேன். இந்த அரசு ஊழியர்களோட நீண்ட நாள் கோரிக்கையா அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இருக்கு. அதை முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் சொல்லும் போது என்னை நம்பி வாக்களிச்ச எல்லாருக்குமே நான் இது பண்ணியிருக்கேன், கைவிடக்கூடாதுன்னு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பேசியிருக்காரு. அப்படிதான் பேசுவார். அது லேசாக சாயம் பூசியிருக்காங்க. புதிய ஓய்வு திட்டத்துக்கு கொஞ்சம் சாயம் பூசியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டம் அது கிடையாது. நீங்கள் நிருபர்கள் முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். பழைய ஓய்வூதிய திட்டம் வேற. புதிய ஓய்வூதிய திட்டத்தின்படி 10% சேர்த்து அதுக்கு பிறகு 50% ஓய்வு பெற்றவங்களுக்கு கொடுக்கறதையும் அவங்க மனைவிக்கு அந்த 50%லையும் 60% கொடுக்கறதையும் கொடுக்குறாங்க ஒழிய பழைய ஓய்வூதிய திட்டம் படி மொத்த பணமும் அவங்க கைக்கு போகிறதில்ல. சார், தமிழ்நாடு அரசாங்கம் 10 லட்சம் கோடி கடன். உங்களை நம்பி ஆசிரியர்கள் பணத்தெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டா நீங்கள் எப்போ கொடுப்பீங்க? போக்குவரத்து தொழிலாளர் இன்னும் பென்ஷனுக்கு வயசானவங்களாம் அங்கே வல்லவன் சாலையில் போராட்டத்தை நம்மெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். இன்னும் பாவம் 70 வயசு 80 வயசு போக்குவரத்து தொழிலாளர்கள்லாம் தரையில் உருண்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நடக்குது சார். தினசரி நடக்குது சார். பல்லவன் சாலையில் 7,000 கோடி எங்கள் பணம் எங்கே போச்சுன்னு தெரியலைங்கிறாங்க. அந்த மாதிரி ஆசிரியர் பணத்தை வாங்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? அதெல்லாம் இது ஏமாத்துற வேலை சார். இதை சில பேர் ஆதரிக்கலாம், சில பேர் எதிர்க்கலாம். பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. இல்லாட்டி உங்கள் தேர்தல் வாக்குறுதியிலேருந்து நான் தோத்துட்டேன்னு சொல்லுங்கள்.